இந்த கிறிஸ்தவ மார்க்கம் என்று சொல்லக்கூடிய ரோமன் கத்தோலிக்க எங்க போயிட்டு இருக்கு தெரியுமா? ஹிந்துக்களுக்கு கூட ஹிந்துக்களா, முஸ்லீம்கள் கூட முஸ்லீம்களாய், புத்தர்களுக்கு கூட புத்திஸ்டாய், சீக்கியர்களோடு கூட சீக்கியர்களாய் போறான். இந்த போப்பு கொண்டு வந்துட்டான் ஒரு சட்டத்தை. இந்த பைபிளை மாத்தணுமா? இந்த பைபிளை மாத்தி உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள், சீக்கியர்கள் அத்தனை பேருக்கு சேர்த்து ஒரு பைபிள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இருக்கிற போப்பு நினைக்கிறான். கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? இந்த பைபிள் சொல்லுது ஆண் ஆணோடு பெண் பெண்ணோடு சேரக்கூடாது என்று சொல்லி. போப்பு வந்த உடனே முதல் சட்டம் என்ன போட்டார் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சிருந்தேன் அவருடைய போட்டோவை. என்ன? ஆண் ஆணோடு சேரலாம், பெண் பெண்ணோடு சேரலாம். எவ்வளவு அநியாயம்! கேட்ட போப்பு ஆண்டவராம். நான் நினைக்கிறேன் இவரும் அந்த ஓரின சேர்க்கைக்கு சம்பந்தப்பட்டவராக இருக்கலாம். அதனால்தான் ஆதரிச்சார். ஏங்க இன்னைக்கு ட்ரம் வந்தாருங்க அமெரிக்காவில். வந்த உடனே முதல் கையெழுத்து என்ன தெரியுமா? ஆச்சரியமா இருக்குது. ஆண் பெண் இனத்தோடு சேராத ஒரு இனம் இருக்கிறது, அவர்களை நான் ஆணோடு சேர்க்க மாட்டேன், பெண்ணோடு சேர்க்க மாட்டேன். மூன்றாம் பாலினம் இங்கு இல்லை என்று சொல்லி கையெழுத்து போட்டு முடிச்சிட்டார். ஆனா போப்பு சொல்றாரு மூன்றாவது பாலினம் உண்டு. இவர் அந்த ஜாதியா இருக்குமோன்னு தெரியல எனக்கு. யோசிக்கிறீங்களா? பாவம் எங்கிருந்து பிறக்கிறது? வேதத்தை கையில் எடுத்து நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ மத போதகரிடமிருந்து ஒரு ஆகிறது பாவம். இதையா என் தேவன் அனுமதித்தார்? அல்லேலூயா.